இந்த விரைவு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். அஜய் பரணி. இனி செய்திகளை விரைவாக பார்க்கலாம். ஈரானில் விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார மந்த நிலையை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்களில் 6 நபர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2022 போராட்டங்களுடன் இந்த போராட்டங்கள் ஒப்பிடப்பட்டாலும் முந்தைய போராட்டத்தை விட குறைவான எண்ணிக்கையிலேயே தற்போதைய போராட்டங்கள் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது. பாலஸ்தீனின் மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான 2 வீடுகளை இஸ்ரேல் ராணுவம் இடித்து தரைமட்டமாக்கியுள்ளது. அத்துடன் மேற்கு கரையின் பல்வேறு பகுதிகளில் ஏறத்தாழ 50 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன. விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் சிறைவாசிகள் மற்றும் ஒரு பெண்மணியும் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவர் என்றும் கூறப்படுகின்றது. RSF ஆலோசகர் ட்ரோன் தாக்குதலில் பலி. சூடானின் மத்திய தர்பூர் தலைநகர் சாலிங்கை அருகே ராபிட் சப்போர்ட் போர்சஸ் கமாண்டர் முகமது ஹம்தான் டகானோவின் மூத்த பாதுகாப்பு ஆலோசகர் ஹமீத் அலி அபுபக்கர் ராணுவ ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டனர் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. அல் பிர்தூஸ் கிராமத்தில் RSF கூட்டத்தை இலக்காக்கிய தாக்குதலில் அல் சைஃப் அல் பத்தார் பிரிவு தலைவரான அவரும் உதவியாளர்கள் பலரும் உயிரிழந்துள்ளனர். ட்ரம்பிற்கு லாரிஜானி கண்டனம். ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி லாரிஜானி அமெரிக்க தலையீடு பிராந்திய குழப்பத்தை உருவாக்கி அமெரிக்க படையினரின் பாதுகாப்பை ஆபத்திலாக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் போராட்டங்களை தூண்டுவதாக குற்றம் சாட்டினார். எப்ஸ்டீன் கோப்புகளில் இஸ்ரேலுக்கு தொடர்பு இருப்பதாக ஆதாரப்பூர்வ குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கோப்புகள் வெளியீடு தாமதமானதில் இஸ்ரேல் உளவுத்துறையின் தாக்கம் இருந்ததாக கூறப்படுகின்றது. எப்ஸ்டீன் மூலம் மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேல் வியாபார ஒப்பந்தங்கள் குறித்த தகவல்களை வெளியிடாமல் தடுப்பதற்கு இஸ்ரேல் முயற்சி செய்வதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஏமனில் அமைதியை நிலைநாட்ட ஈராக் அழைப்பு. ஏமனில் சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் நடவடிக்கைகள் அதிகரிக்கும் நிலையில் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை மீட்க அனைத்து தரப்புகளும் உரையாட வேண்டும் என்று ஈராக் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஹத்ரமவுத் அல்-மஹ்ரா எண்ணெய் பகுதிகளை STC கைப்பற்றியது சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஏமன் அரசாங்கத்திற்கு சவால் என்று குறிப்பிடப்பட்டது. கடும் குளிரின் காரணமாக மரணத்தை தழுவும் காசா மக்கள். மத்திய காசா டெய்ர் எல் பலா பகுதியில் அகதி கூடாரத்தில் தீ விபத்தில் தாய் மற்றும் குழந்தை உயிரிழந்தனர். ஒருவர் காயமடைந்துள்ளார். நுசைரத் அகதிகள் முகாமில் கடும் குளிர் காரணமாக ஒரு குழந்தை மரணித்துள்ளது. டிசம்பர் மாதம் முதல் குளிர் காரணமாக இதுவரை 6 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். அக்டோபர் போர் நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேலின் தாக்குதல், மழை மற்றும் குளிரின் காரணமாக 400க்கும் அதிகமானவர்கள் மரணித்துள்ளனர். ஈரான் மக்களிடம் ஒற்றுமையை வலியுறுத்திய அதிபர். ஈரானில் பணவீக்கம், பொருளாதார மந்தநிலை காரணமாக நடைபெற்று வரும் தொடர் போராட்டங்களுக்கு மத்தியில் மக்கள் மத்தியில் ஒற்றுமை அவசியம் என்று அந்நாட்டின் அதிபர் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை விவரித்த அவர் எதிரிகளின் பொருளாதார சூதாட்டத்தை சீர்திருத்தம் மூலம் முறியடிக்கலாம் என்று நம்பிக்கை அளித்துள்ளார். ஈரான் AI கலவர சதி முறியடிப்பு. மேற்கு மாகாணங்களில் கலவரத்தை தூண்ட முயன்ற சந்தேக நபர்களை ஈரான் பாதுகாப்பு படைகள் கைது செய்தன. வெளிநாட்டு ஆதரவு கொண்ட சதிகள் AI போர் வீடியோக்கள், படங்கள் பயன்பட்டதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தவறான மற்றும் பொய் தகவல்கள் பரவுவதை தடுப்பதற்காக சமூக வலைதளங்கள் தடை செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். காசாவில் செயல்பட்டு வந்த 37 அரசு சாரா நிறுவனங்களின் உரிமையை இஸ்ரேல் ரத்து செய்தது. இந்த முடிவை திரும்ப பெற வேண்டும் என்று அந்த நிறுவனங்கள் கோரிக்கைகளை விடுத்துள்ளன. நிவாரண பணியாளர்களின் விவரங்களை வழங்க வேண்டும் என்ற இஸ்ரேலின் கூற்றை அந்த நிறுவனங்கள் வன்மையாக கண்டித்துள்ளன. கடந்த 2 ஆண்டுகளில் 500க்கும் அதிகமான நிவாரண பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த விவரங்களை வழங்க முடியாது என்று அவர்கள் தெளிவாக கூறியுள்ளனர். மேற்கு கரையில் குடியேற்றக்காரர்கள் வன்முறையை இஸ்ரேல் அரசாங்கம் ஆதரிப்பதாக முன்னாள் இஸ்ரேல் பிரதமர் யஹூத் ஒல்மார்ட் குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல்வாதிகள், காவல்துறை மற்றும் ராணுவத்தினர் இணைந்து மேற்கு கரையில் இன சுத்திகரிப்பை மேற்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தெற்கு லெபனான் மீது வான் தாக்குதல்களை இஸ்ரேல் மீண்டும் மேற்கொண்டுள்ளது. சமாதான உடன்படிக்கை அமலில் உள்ள போதும் லெபனானின் பகுதிகளில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. காசா மீது தொடர் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதை முன்னாள் மலேசிய அதிபர் மகாதீர் முகமது வன்மையாக கண்டித்துள்ளார். சமாதான உடன்படிக்கை அமலில் இருக்கும் போதும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதையும் நிவாரணப் பொருட்கள் தடுத்து நிறுத்தப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏமனில் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹகன் ஃபிதான் சவுதி மற்றும் ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் இடையிலான மோதல் போக்கு ஏமனில் அதிகரித்துள்ளது. அமீரகத்தின் 2 கப்பல்கள் மீது சவுதி மேற்கொண்ட தாக்குதல்களை தொடர்ந்து ஏமனில் இருந்து அமீரக படைகள் வெளியேறியுள்ளன. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். காசாவில் இஸ்ரேலின் போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஹிந்த் ஜப் ஃபவுண்டேஷன்
ஐரோப்பிய நாடுகளில் சட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றது. செக் குடியரசின் பிராக் நகரில் உள்ள நீதிமன்றத்தில் ஒரு இஸ்ரேலிய சிப்பாய்க்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஹிந்த் ரஜா ஃபவுண்டேஷன் காசா மீது இஸ்ரேல் நடத்திய போர் நடவடிக்கைகளின் போது போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி இஸ்ரேலிய சிப்பாய் ஹகாய் மொன்ஷோனேக்கோவிற்கு எதிராக செக் குடியரசின் பிராக் நகரில் குற்றவியல் புகார் தாக்கல் செய்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட சிப்பாய் தற்போது பிராக்கில் இருப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து சர்வதேச சட்டங்களின்படி நடவடிக்கை எடுக்க செக் குடியரசிற்கு கடமை உள்ளது என்று HRF தெரிவித்துள்ளது. மொன்செனெகோ குவாதி பிரிகேடின் 424வது ஷகேட் படைப்பிரிவை சேர்ந்த மொசாயத் ஷகேட் கம்பெனியில் பணியாற்றியவர் என்று கூறப்படுகின்றது. 2023 முதல் 2025 நவம்பர் வரை காசாவில் பணியமர்த்தப்பட்டிருந்த அவர் அல் ஷிஃபா மருத்துவமனை வளாகத்தின் முற்றுகை மற்றும் தாக்குதலில் தொடர்புடையவர் என்று HRF குற்றம் சாட்டுகின்றது. பாதுகாக்கப்பட்ட மருத்துவமனை மீது தாக்குதல், நோயாளிகள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களை முற்றுகையிட்டு துன்புறுத்துதல், பெருமளவிலான கைது மற்றும் அவமதிப்பு நடவடிக்கைகள் ஆகியவை புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஹிந்த் ரஜப் ஃபவுண்டேஷன் 5 வயது பாலஸ்தீன சிறுமி ஹிந்த் ரஜபின் நினைவாக இந்த உருவாக்கப்பட்ட அமைப்பாகும். 2024 ஜனவரி 29 அன்று காசாவில் இஸ்ரேலிய தாக்குதலில் அவர் குடும்பத்துடன் கொல்லப்பட்ட சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இஸ்ரேலுக்கு சர்வதேச மற்றும் தேசிய சட்ட வழிமுறைகள் மூலம் நீதி தேடுவதே HRFின் நோக்கமாகும். இதன் ஒரு பகுதியாக ஜெர்மனி, கிரீஸ், அர்ஜென்டினா, பெரு உள்ளிட்ட நாடுகளிலும் இஸ்ரேலிய சிப்பாய்கள் மீது HRF புகார்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீன மக்களை நேரில் சந்தித்து தனது ஆதரவை வெளிப்படுத்திய ஹாலிவுட் நடிகை தற்போது உலகம் முழுவதும் பேசும் பொருளாக மாறியுள்ளார். ஹாலிவுட் நடிகையும் மனித உரிமை செயல்பாட்டாளருமான ஆஞ்சலினா ஜோலி காசாவிற்கு மனிதாபிமான உதவிகள் செல்லும் முக்கிய நுழைவு புள்ளியான எகிப்தின் ரஃபா எல்லை மற்றும் அல் அரிஷ் நகரத்தை பார்வையிட்டு பாலஸ்தீன மக்களுக்கு தனது உறுதியான ஆதரவை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளார். எகிப்தின் வடசினாய் மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பயணத்தின் போது காசாவிற்காக காத்திருக்கும் மனிதாபிமான உதவி வாகனங்கள், நிவாரணப் பொருட்கள் மற்றும் தளவாட மையங்களை அவர் நேரில் பார்வையிட்டார். ரஃபா எல்லைச்சாவடியில் பணியாற்றும் எகிப்திய ரெட் கிரசன்ட் தன்னார்வலர்களை சந்தித்த ஜோலி அவர்களின் சேவையை பாராட்டி அவர்களை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பினால் தான் மிகவும் பெருமை கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான உதவி லாரிகள் காசாவிற்குள் செல்வதற்கு அனுமதிக்கப்படாமல் காத்திருக்கின்றன என்றும் அங்கு சுமார் 22 லட்சம் மக்கள் கடுமையான மனிதாபிமான நெருக்கடியில் சிக்கியுள்ளனர் என்றும் அவருக்கு விளக்கப்பட்டது. இந்த பயணத்தின் முக்கிய அறிவிப்பாக இஸ்ரேல் தாக்குதல்களில் குடும்பத்தை இழந்த காசா ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஒரு நிவாரண கிராமம் அமைக்கும் திட்டத்தை ஜோலி அறிவித்துள்ளார். இந்த கிராமத்தில் தங்குமிடம், மருத்துவம், கல்வி மற்றும் மனநல ஆதரவும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். காசாவின் குழந்தைகளும் உலகின் மற்ற குழந்தைகள் போலவே வாழ்க்கையும் நம்பிக்கையும் பெற தகுதியானவர்கள் என்று அவர் வலியுறுத்தி பேசியுள்ளார். ஜோலியின் இந்த பயணம் காசாவில் தொடரும் மனிதாபிமான நெருக்கடியை உலக கவனத்திற்கு மீண்டும் கொண்டு வந்ததாகவே கருதப்படுகின்றது.